வந்த பிறகும் அதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுவோம். நன்றி தோழமைகளே. தமிழ்நாடு தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற ஒரு மாபெரும் இலக்கிய பயணமான இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக அவர்கள் படைத்த சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணிப்பது என்கிற நிலைப்பாட்டின் கீழ் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக நம்முடைய பொதுவுடைமை தோழர், பொதுவுடைமை சிந்தனையாளர், பொதுவுடைமை கவிஞர், பொதுவுடைமை போராளி தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகள் குறித்து நாம் பயணிக்க ஆரம்பித்து இன்றைக்கு 29வது நாள் நிகழ்வில் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைய சிறுகதையான அவருடைய ஒளிக்கயிறுகள், புதைகுழியை நோக்கி, புகழ், புதுவாழ்வு மலர்ந்தது என்கிற தலைப்பின் கீழ் அவருடைய கதைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொலி என்கிற மகத்துவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய செய்திகளை தேடுகின்ற போது கவிஞர் தமிழொலி விடுதலைக்கு முந்திய காலனிய இந்தியாவிலும் சரி, விடுதலைக்கு பிந்திய இந்தியாவிலும், அதாவது சுதந்திர இந்தியாவிலும் வாழ்ந்த மாமனிதர் தமிழொலி. ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்ததை தவிர மக்களுடைய அவலங்களும் அவற்றிற்கான காரணங்களும் அப்படியே இருந்தன. ஆனால் அந்த அவலங்களை, வாழ்வியல் அவலங்களையும் அடித்தட்டு மக்கள்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் என்ன என்று அலசி ஆராய்ந்து அதற்கான நுணுக்க தேடலை தேடியவர்தான் தமிழொலி. அதை படைப்பாக்கமாக சிறுகதையாக, குறுநாவலாக, நாடகமாக, காவியமாக, திரை இசை பாடலாக என பன்முக வடிவங்களில் தமிழொலி படைப்புகள் இருந்தது. நாம் அடிக்கடி சொல்லுவது போல ஜாதியத்திற்கும் அனைத்து வகையான சுரண்டுகளுக்கும் எதிரானது. குறிப்பாக அவர் குழந்தைகளுக்காக அவர் எழுதிய கதைகளும் பாடல்களும் இயற்கை, மனித உழைப்பை, சமத்துவத்தை, அற ஒழுக்கத்தை, அறிவியல் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டதாகவே இருந்தது. தூக்கு கயிற்றினை தொட்டி இழுத்தாலும் துளியும் அஞ்சாதே, ஒளியிலா நாட்டில் ஒளியினை பாற்று என்று அநீதிகளுக்கு எதிராக போராட தூண்டியவர்தான் தமிழொலி. அப்படிப்பட்ட தமிழொலியினுடைய படைப்புகளைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக நாம் பயணித்து வருகிறோம் தோழர்களே. அப்படி இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய மாணவர், அருமை மாணவர், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் இளம் அறிவியல் வேதியியல் துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அருமை தோழமைமிக்க மாணவர் பா. விஷ்ணு அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார் தோழமைகள். நல்ல பேச்சாற்றல் மிக்க மேடை ஆளுமை ஆவார். சமூகத்தின் மீது தீவிர அக்கறை கொண்ட இவர் தேடி தேடி நூல்களை படிக்கிற நல்ல வாசிப்பாளர் ஆவார். கலாம் கண்ட பாதையில் செடிகளை நடுவதும் மரங்களை நடுவதும் தனது செயல்பாடாக கொண்ட அருமை மாணவர். குறிப்பாக இளம் சிறார்களுக்கு பாடம் எடுக்கிற அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய மாணவர் இன்றைக்கு தமிழொலி அவர்களுடைய படைப்பான ஒளிக்கயிறுகள், புதைகுழியை நோக்கி, புகழ், புதுவாழ்வு மலர்ந்தது என்கிற கதையை சொல்லி வருமாறு செல்வன் பா. விஷ்ணு அவர்களை
தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. தம்பி, கதை சொல்லுங்கப்பா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பல கோடிக்கும் மேலாக உலகமெங்கும் தங்களுடைய குடும்பங்களுக்காக உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கமும் பணிவும். இந்த வீடியோ இதை ஆன் பண்ணுங்களேன் ஐயா. வீடியோ என்னுடைய போன்ல வரமாட்டேங்குது ஐயா. சரி, பரவாயில்ல. கதை: புதுவாழ்வு மலர்ந்தது, புதுமையான வாழ்க்கை மலர்ந்தது. எரிமீன் உதிர்ந்தது, வானத்திலிருந்து எரிமீன் உதிர்ந்தது. உதிர்தல் என்றால் நம்மளுக்கு தெரியும். இப்பொழுது ஒரு செடி இருக்கிறது என்றால் அதில் பூ உதிர்கிறது. செடியிலிருந்து கீழே விழுந்து விட்டது, உதிர்ந்து விட்டது. எரிமீன் உதிர்ந்தது, வானத்திலிருந்து எரிமீனானது உதிர்ந்து விட்டது. அது தரைக்கு வருவதற்கு முன் அணைந்து விட்டது. மலர்கள் உதிர்ந்தன, அவை வெயிலில் கருகி விட்டன. பெருமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது, பின்னர் அதுவும் வடிந்து விட்டது. இது எல்லாமே நன்மைக்காகத்தானே. எரிமீன் உதிர்ந்து விட்டது, அது வேகமாக அதனுடைய வேகத்துடன் வந்து பூமியில் மோதினால் எத்துணை அசம்பாவிதங்கள் நடக்கும். மலர்கள் உதிர்ந்தன, செடியிலிருந்து மலரானது உதிர்ந்து விட்டது. வெயிலில் கருகி விட்டது, கருகி விட்டு மண்ணில் தானே விடுகிறது. மண்ணில் கிடந்தால் மக்கி போகும், மண்ணுக்கு தானே அது உரமாக மாறுகிறது. பெருமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது. பெருமழை ஆரவாரத்துடன் மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது என்று சொல்கிறார்கள். பிறகு அதுவும் வடிந்து விட்டது. மழை என்று பெய்தால் வெள்ளம் வடிந்துதானே ஆக வேண்டும். மீண்டும் வெயில் அடிக்கும், மழை நீராக மாறி மேகமாக மாறும், பூமியானது மழையை தன்னுள் இழுத்துக்கொள்ளும். இதெல்லாம் நன்மைக்காகத்தானே நடக்கிறது. ஆனால் ஏழையின் கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன, அவற்றினின்றும் புது வாழ்வு வளர்ந்தது. நான் யோசித்து பார்க்கிறேன். ஏழையின் கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன, தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளியானது உதிர்ந்து விட்டது. முதலாக இந்த கதையை படிக்கும்போது எனக்கு புரியவில்லை. உதிர்ந்து விட்டது, அவருடைய கண்களிலிருந்து நீரானது உதிர்ந்து விட்டது. நான் முதல்ல என்ன யோசிச்சேன்னா, அவரு கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி பூமியில வந்து செடி ஏதாவது முளைக்குமான்னு நினைச்சேன். அப்புறம்தான் யோசிச்சு பார்க்கும்போது அவரு புலம்பிக்கிட்டே அவருடைய மனசுல இருக்க துக்கங்கள், அழுகைகள், கவலைகள், சோகங்கள் எல்லாத்தையும் நினைச்சு வருந்தி இருக்கார் போல இருக்கு. எப்பொழுது அந்த வருத்தத்தை உதிர்ந்து தள்ளினாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் புது வாழ்வு மலர்ந்தது அப்படி என்று பேசுகிறார்கள். எரிமீன் உதிர்ந்தது, அது தரைக்கு வருவதற்குள் அணைந்து விட்டது. மலர்கள் உதிர்ந்தன, அவை வெயிலில் கருகி விட்டன. பெருமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது, பின்னர் அதுவும் வடிந்து விட்டது. ஆனால் ஏழையின் கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன, அவற்றினின்றும் புதுவாழ்வு மலர்ந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். எந்த மனிதம் தெரியுமா தோற்கிறது? எந்த இடத்தில் சிரிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சிரிக்காமல், எந்த இடத்தில் அழ வேண்டுமோ அந்த இடத்தில் அழாமல், எந்த இடத்தில் மனம் நெகிழ வேண்டுமோ அந்த இடத்தில் மனம் நெகிழாமல் இருக்கின்ற மனிதம்தான் தோற்று போகிறது. அடுத்தபடியாக புகழ் என்ற கதை. நான் உறங்கினேன், என்னை இகழ்ந்தனர். நான் விழித்து கொண்டேன், என்னை புகழ்ந்தனர். நான் மௌனமாய் இருந்தேன், என்னை வைதனர். நான் வைதேன், அவர்கள் மௌனமாய் இருந்தனர். நான் உறங்கினேன், என்னை இகழ்ந்தனர். நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் எதிரில் இருக்கும்பொழுது அவங்க என்னை பத்தி பேசல. உறங்கினேன், என்னை பற்றி பேசும்பொழுது நான் கண்டுகொள்ளாதவாறு இருந்தேன். அதனால் என்னை பற்றி அவர்கள் இகழ்ந்து கொண்டிருந்தார்கள், தவறாக பேசினார்கள், புறம் பேசினார்கள். விழித்து கொண்டேன், என்னை புகழ்ந்தனர். சரியாக என் கடமைகளையும் என் வேலைகளையும் நான் செய்து கொண்டிருந்தேன், என்னை புகழ்ந்தனர். நான் மௌனமாய் இருந்தேன், என்னை வைதனர். இப்பொழுது ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களை எதிர்த்து கேட்காம அவங்க என்னதான் சொன்னாலும் வந்து அமைதியாவே இருந்தோம்னா நம்மளை வந்து ஏதாவது ஒண்ணு வஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க திரும்ப திரும்ப நம்மளை திட்டி அவங்க காலை கீழே வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. எப்பொழுது நம்ம திரும்ப கேட்கிறோமோ அப்போதான் அவங்க மௌனமா இருப்பாங்க. புகழ் என்ற கதை அதைத்தான் சொல்ல வருகிறது. நான் உறங்கினேன், என்னை இகழ்ந்தனர். நான் விழித்து கொண்டேன், என்னை புகழ்ந்தனர். நான் மௌனமாய் இருந்தேன், என்னை வைதனர். நான் வைதேன், அவர்கள் மௌனமாய் இருந்தனர்.
அடுத்தபடியாக புதைக்குழியை நோக்கி புதைக்குழியை நோக்கி ஒரு குழந்தை செத்தே பிறந்தது. அப்போது இரவு நேரத்துல ஒரு குழந்தை இறந்து பிறந்திருக்கு. வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் பேசிக்கொண்ட குரல் தெளிவாக கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரத்தில் ஒரு குழந்தை இறந்தே பிறந்திருக்கிறது. வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் தெளிவா பேசிட்டு இருந்தது கேக்குதுன்னு சொல்றாங்க. என்ன பேசிக்கிச்சு அந்த விண்மீன் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதிகளும் சமூக அந்தஸ்துகளும் இந்த குழந்தையோடு புதைகுழியில் இறங்குகின்றன என்பதை எத்தனை பேர் சிந்திக்கிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. முதலாக படிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தமானது உட்கருத்தானது என்னால் கொள்ள முடியவில்லை. சாதிகளும் சமூக அந்தஸ்துகளும் இந்த குழந்தையோடு புதைகுழிக்குள் இறங்குகின்றன என்பதை எத்தனை பேர் சிந்திக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு குழந்தை இறந்து விட்டது என்றால் அதை சுற்றி இருப்பவர்கள் துக்கத்தில் தானே இருப்பார்கள். எவ்வாறு அதோடைய சாதி சமூக அந்தஸ்தை பற்றி யோசிப்பார்கள்? யாராக இருந்தாலும் இறந்த பின் பிணம் என்று தானே சொல்வார்கள். சாதி என்று யாருக்காவது சொல்வார்களா? இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்கிறேன் என்றால், உயிரோடு வாழ்ந்து ஆண்டு அனுபவித்து இறந்த பிறகும் அவன் பிணம்தான். அவன் இறந்த பிறகும் அவன் சாதியை பற்றி பேச போவதில்லை. எப்பொழுது அந்த பிணத்தை எடுக்க போகிறீர்கள் என்றுதான் கேட்பார்களே ஒழிய, இவன் என்ன சாதி, இவனுடைய அந்தஸ்து என்ன, இவன் வாழ்வு என்ன என்பதை அந்த பிணம் விழுந்த பிறகு ஒருவரும் கேட்க மாட்டார்கள். இப்பொழுது நடைமுறையில் கேட்பது என்னவென்று பார்த்தால், எப்பப்பா பாடி எடுப்பீங்க, பிணத்தை எப்பொழுது எடுப்பீர்கள் என்றுதான் கேட்பார்களே ஒழிய, எவரும் சாதிகளும் சமூக அந்தஸ்துகளும் இந்த குழந்தையோடு புதைகுழிக்குள் இறங்குகின்றன என்பதை எத்தனை பேர் சிந்திக்கிறார்கள்? அந்த நேரத்தில் சிந்திக்க தோன்றுமா மனித மனமானது? மனித மனம் உணர்வுகளால் ஆனது தானே. அந்த இறந்த சூழ்நிலையிலே, அந்த துக்க வேலையிலே, அந்த பெற்றோர்கள் கதரும் அந்த கண்ணீரில் எவ்வாறு நம்மால் அதை யோசிக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறேன். மீண்டும் அதை ஒரு முறை வாசிக்கிறேன். புதைக்குழியை நோக்கி ஒரு குழந்தை செத்து பிறந்தது. அப்போது இரவு நேரமாகையால் விண்மீன்கள் பேசிக்கொண்ட குரல் தெளிவாக கேட்டது. சாதிகளும் சமூக அந்தஸ்துகளும் இந்த குழந்தையோடு புதைகுழிக்குள் இறங்குகின்றன என்பதை எத்தனை பேர் சிந்திக்கிறீர்கள்? அடுத்தபடியாக ஒளிக்கயிறுகள். தொடு வானத்தினின்றும் ஆயிரக்கணக்கான கைகள் மேல் எழுந்தன. அவற்றின் பிடியில் ஒளிக்கயிறுகள் மின்னின. தொடு வானத்தினின்றும் ஆயிரக்கணக்கான கைகள் மேல் எழுந்தன. அவற்றின் பிடியில் ஒளிக்கயிறுகள் மின்னின. அவ்வொளிக்கயிறுகள் மனிதர்களை சுருக்கிட்ட காலையில் சில தூக்கு கயிறுகளாய் தொங்கின, சில மாங்கல்ய கயிறுகளாய் மாறின. ஒளிக்கயிறுகள் தொடு வானத்தினின்றும் ஆயிரக்கணக்கான கைகள் மேல் எழுந்தன. அவற்றிற்கு பிடியில் ஒளிக்கயிறுகள் மின்னின. அவ்வொளிக்கயிறுகள் மனிதர்களை சுருக்கிட்ட காலையில் சில தூக்கு கயிறுகளாய் தொங்கின, சில மாங்கல்ய கயிறுகளாய் மாறின என்று கூறுகிறார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கதை கொஞ்சம் கூடுதலாக அதோடு ஒப்பிட்டு ஒரு சில உதாரணங்களோடு கதையை மனதில் நிலைநிறுத்த முயற்சித்தீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் மாணவருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தோழமைகளே. வழக்கம் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற கவிஞர் ரவீந்திர பாரதியை அவர்கள் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மாணவர் பா. விஷ்ணு அவர்கள், அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய இனிமையான குரலை கேட்க முடிந்தது. அதன் மூலம் அவர் முகம் அழகாக இருக்கிறது என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். குரல் இனிமையை போலவே அவருடைய முகமும் அழகாக இருக்கும் என்பது நினைத்துக் கொள்கிறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல இனிய குரலில், ஒரு இளமையான குரலுக்கு ஒரு வசீகரமான கவர்ச்சி உண்டு. அந்த இனிய குரலிலே
நம்முடைய அருமை விஷ்ணு அவர்கள் இந்த கதையை சொல்லியிருக்கிறார்கள். இது 4 கதைகள். 4 கதைகளும் முத்து முத்தான கதை துளிகள். அது சிந்தனை தோய்ந்திருக்கிறது, கருத்துகள் அடங்கியிருக்கின்றன, மனிதகுல வரலாறு பொருந்தி இருக்கிறது. எல்லாம் விரிவா, அதாவது திருக்குறளை பத்தி தான் சொல்லுவாங்க, அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று. அதுபோல இந்த சின்ன கதைகளுக்குள் உலக வரலாறு, மனிதகுல வரலாறு, புரட்சிகர வரலாறு, இயற்கையினுடைய இயக்கம், மனிதர்களுடைய வாழ்வினுடைய இயக்கம், அசைவுகள் எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சுருக்கமா பார்ப்போம். அடியம்மா. புது வாழ்வு. எரிமீன் உதிர்ந்தது, அது தரைக்கு வருவதற்குள் அணைந்து விட்டது. மலர்கள் உதிர்ந்தன, அது வெயிலில் கருகிவிட்டன. சரி, வெள்ளம் பெருக்கெடுத்தது, பின்னர் அதுவும் விழுது. இது இயற்கை நிகழ்வுகள், தவிர்க்க முடியாதவை, இயற்கையின் நியதிகள், இயற்கையின் நிகழ்வுகள். ஆனால் மனிதர்கள் என்பவர்கள் இயற்கையோடு பொருந்தி வாழ்ந்தாலும் இயற்கையையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அவர்களுடைய கண்ணீர் உதிர்ந்தது. அந்த கண்ணீர் என்ன செய்தது? ஒரு புது வாழ்வாக மலர்ந்தது. எப்படி? ஏழைகள் எல்லாம் வருந்தி கண்ணீர் விட்டு அவர்கள் ஒன்றுபட்டு போராடி ஒரு புதிய வாழ்வை உண்டாக்கி நிறுவி இருக்கிறார்கள். எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊருன்றாரே பாரதிதாசன். அந்த மாதிரி, அதாவது ஆற்றாத அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படையினார் வள்ளுவர். ஏழையின் கண்ணீர் கூறிய வாளுக்கு ஒப்பாகும். அதுபோல இவருடைய கண்ணீர், மனிதர்களுடைய கண்ணீரானது அது துன்பத்தினுடைய வடிகால். அந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி ஒரு இன்ப வாழ்வை நிறுவி இருக்கிறது. இதுதான் இந்த கதையினுடைய உட்கருத்து. புகழ். நான் உறங்கினேன், என்ன இகழ்ந்தன, தூங்காதே தம்பி தூங்காதே. உறங்கினால், நீ கடமைகளை எல்லாம் மறந்துவிட்டு நீ உறங்கினால் இந்த உலகம் உன்னை ஏசும், உன்னை இகழ்ச்சியாக பார்க்கும். ஆனால் விழித்துக் கொண்டால், காலத்தை விழித்துக் கொண்டால் இந்த உலகம் என்ன செய்யும்? உன்னை புகழும். எதுங்க, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நாம நல்லா இருந்தா புகழும், நாம நிலை தவறி இருந்தால் இகழும். எனவே நாம் விழித்துக் கொண்டால் சூழ்ச்சிகளை, வஞ்சகத்தை, பொறாமையை இதையெல்லாம் அறிந்து விழித்துக் கொண்டு நாம் அதை எடுத்து போராடினால் இந்த உலகம் நம்மை புகழும். அருமையான கதை. நான் மௌனமாயிருந்தேன். நான் மௌனமாயிருந்தேன், என்னை வைதனர். நான் வைதேன், அவர்கள் மௌனமாயிருந்தனர். விவேகானந்தர் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார். அவர் வாரணாசியில நடந்து போயிட்டு இருக்கிறாரு. குரங்குகள் அவரை துரத்தி கொண்டு வருகின்றன. திரும்பி பார்த்து முறைத்து நிற்கிறார். அவைகள் பயந்து கொண்டு திரும்பி விடுகின்றன. இதுதான் இந்த கருத்தை எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த கருத்து, நான் மௌனமா இருக்கும்போது அவங்க உலகம் வைகிறது, உலகத்து மனிதர்கள் எல்லாம் வைகிறார்கள். நான் திருப்பி வைகிறேன், அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். அதுதான், நீ போராடினால்தான் வெல்ல முடியும். போராடினால் வஞ்சகர்கள், அயோக்கியர்கள், சுரண்டல்காரர்கள் மௌனமாகி விடுவார்கள். அதான் இதனுடைய கருத்து. புதைகுழியை நோக்கி. இது ரொம்ப அருமையானது. ஒரு குழந்தை செத்து பிறந்தது. அப்போது இரவு நேரமாகையால் வானில் விண்மீன்கள் பேசிக்கொண்டது தெளிவாக கேட்டது. பாருங்க, இது அருமையான மேஜிக்கல் ரியலைசம். விண்மீன்கள் பேசிக்கொண்டுதான். இந்த நாட்டுல, இந்தியாவில, தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் ஒரு ஜாதியில தான் பிறக்க முடியும். அவன் சாகிற வரைக்கும் அந்த ஜாதியை விட்டு விலக முடியாது. அவன் திருமணத்துல, அவன் கல்யாணம், இதனுடைய மரணத்துல, அவன் வாழ்க்கை பூரா. அவன் பெரியார் சொல்லுவார், நான் தெருவில் நடந்து வருகிறேன், என்னிடம் எவ்வளவு அறிவு இருக்கிறது, எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, நான் எவ்வளவு கற்று இருக்கிறேன், நான் எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவனாக இருக்கிறேன் என்பதையெல்லாம் இந்த உலகம் விசாரிப்பதில்லை. நான் யார், நான் யாருடைய மகன், நான் இன்னாருடைய மகன் என்பதை அறிந்து, என் சாதியை அறிந்து, அதை வைத்து எனக்கு மரியாதை கிடைக்கிறது என்று சாதியத்தை பற்றி பெரியார் மிக அழகாக சொல்லுவார். அப்போ இந்த குழந்தை ஏதோ ஒரு சாதியில் பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை ஒரு அந்தஸ்தில், சமூக அந்தஸ்தில், சாதியிலே பிறந்திருந்தாலும் கூட
பொருளாதார நிலையிலே ரொம்ப வலியனாகவோ அல்லது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராகவோ அல்லது பெரிய உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனாகவோ அல்லது பெரிய நில உடைமையாளனாகவோ பிறக்கலாம். அப்போ சமூக அந்தஸ்து அது அப்புறம் சாதி இவைகள் எல்லாம் சேர்ந்து அவனோடு புதைகின்றன. அதான் வாழ்க்கை முழுவதும் நம்மை பிணித்து கொண்டு நம்மை தொந்தரவு செய்பவை இந்த சாதிகளும் இந்த சமூக அந்தஸ்தும். இதை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை, அது எப்படி முடியும்? எல்லாரும் ஒன்று கூடிதான் தேர்ந்தெடுக்க முடியும். எல்லாரும் ஒன்று கூடிதான் இந்த சாதியை, சமூக அந்தஸ்துகளை, பொருளாதார வேறு ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் ஒழிக்க முடியும். அதான் புதைகுழியை நோக்கின்ற கதை நமக்கு சொல்லுது. அடுத்தது ஒளி கயிறுகள். பாரதியார் கூட 2 கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த 2 கயிறுகளும் பேசுவதாக ஒரு வசன கதையில சொல்லுவார். அதுபோல இங்க என்ன பாருங்க, தொடு வானத்தினின்றும் ஆயிரக்கணக்கான கைகள் மேலெழுந்தன. ஒரு உதயத்தை, ஒரு கதிரவன் உதயத்தை, கிழக்கிலே சூரியன் உதிப்பதை இது வர்ணிக்கிறது. எப்படி சூரியன் உதிக்கும் போது ஆயிரக்கணக்கான ஒளிக்கற்றைகள் வெளியே வருகின்றன. அவைகளெல்லாம் கைகளாக உருவப்படுத்துகிறார். 1000 கணக்கான கைகள் மேலெழுந்தன. அவற்றின் பிடியில் ஒளி கயிறுகள் மின்னின. அந்த ஒளி கீற்றுகளை கயிறுகளாக உருவப்படுத்துகிறார். என்ன கவிஞன் இல்லையா? மகத்தான கவிஞன். அந்த ஒளி கயிறுகள் சில மனிதர்களை ஒளி கயிறுகள் சில மனிதர்களுக்கு தூக்கு கயிறுகளாகவும் சிலருக்கு மாங்கல்ய கயிறுகளாகவும் மாறுகின்றன. அதான் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறுனார் வள்ளுவர். 2 வகையான உலக வாழ்க்கை. அயோக்கியன், முள்ள மாதிரியே முடிச்சு மாதிரியே சமூகத்தை கொள்ளையடிப்பவன், சுரண்டல் பேரொழி, இவர்களுக்கெல்லாம் தூக்கு கயிறு. அந்த ஒளி என்பது யார் யாருக்கெல்லாம் விரோதமானது? அயோக்கியர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, சமூகத்தை வஞ்சிக்கின்றவர்களுக்கு, சமூகத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு, சுரண்டலை ஆதரிப்பவர்களுக்கு, சுரண்டல்காரர்களுக்கெல்லாம் தூக்கு கயிறு. உழைக்கிறவர்களுக்கு, நேர்மையாக பாடுபடுகிறவர்களுக்கு, உண்மை, நேர்மை இவற்றையெல்லாம் கொண்டு வாழ்கின்ற உழைக்கும் மக்களுக்கு அது மாங்கல்ய கயிறு. மாங்கல்ய கயிறுன்னா தாலி கயிறு. அது ஒரு உருவகம். மாங்கல்ய கயிறு என்பது வாழ்க்கையினுடைய தொடக்கம். அந்த வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை இவரு குறிப்பிடுகிறார். இந்த அற்புதம் 4 கதைகளும் மிக அற்புதமான கதைகள். இந்த கதைகளை நம்முடைய இளம் கண்மணி, மாணவ கண்மணி விஷ்ணு அவர்கள் அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். நாம் தினந்தோறும் தமிழ் மொழியை கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த கொண்டாட்டத்திற்கு காரணமான கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர், நெறியாளர்கள், நம்முடைய கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கவிஞர் அவர்களே. வழக்கம் போல் பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையை சொன்ன மாணவர் தோழர் விஷ்ணு அவர்கள் அருமையான ஆய்வு நோக்கில் சொன்னார். அதுக்கு அந்த கதைக்கு சம்பந்தமான புதிய செய்திகளையும் சொன்னார். அவர் செயற்பாடுகளை கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது மரங்கள் நடுவது, சின்ன குழந்தைகளுக்கு போதிப்பது என்ற செயற்பாடுகள் அருமை. அவருக்கு பாராட்டும் வாழ்த்துகளும். புது வாழ்வு மலர்ந்து இந்த எல்லா கதையுமே தமிழ் மொழியின் கவிஞர் தமிழ்மொழி அவர்களுடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், கனவு இந்த மாதிரியே சொல்லிடலாம். மாற்றங்கள் நிகழ்கின்றன. புது வாழ்வு மலர்ந்ததுல மாற்றங்கள் நிகழ்ந்து, நட்சத்திரமோ மழையோ எல்லாம் இதெல்லாம் அதுல ஏழையின் கண்ணீருக்கு என்ன சொல்ற உருவம் என்ன? மழைத்துளியை உருவகப்படுத்தி தான் சொல்லுதாரு. இன்னைக்கு மழைத்துளி வெள்ளமா வருது, மழை பெஞ்சு வெள்ளம் வருது, பிறகு வடிந்து வற்றி விடுகிறது. அதுபோல ஏழையின் கண்ணீர் துளியும் வடிந்து இல்லாமல் போகிறது. புது வாழ்வு நிகழும் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார். அடுத்து புகழ் அந்த புறங்கூறுதல் எல்லாம் நல்லா தெரியுது. அதாவது உறங்கும் போது பேசினால் கேட்காது என்பதால் இகழ்கின்றனர், வைகின்றனர், இகழ்ந்து பேசுகின்றனர். விழித்திருக்கும் போது பேசுவது கேட்கும் என்பதால் புகழ்ந்து பேசுகிறார். அதான் புறங்கூறுதல்.
அடுத்து 2 வரியும் குட்ட குட்ட குனியக்கூடாது, பொங்கி எழ வேண்டும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்கிறார். அதாவது எதிர்வினை ஆற்றினால் பிறர் அடங்கிருவாங்க அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து புதைகுழியை நோக்கி, குழந்தை பிறந்தது, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துருது, செத்தே பிறக்குது. அப்படிங்கும்போது என்ன செய்ய? அதுக்கு சாதி எல்லாம் கிடையாது, பிணத்திற்கும் சாதி இல்லை. அதனால சாதி அந்தஸ்து கிடைக்கவில்லை, பெயர் வைக்கவில்லை, அதனால சாதி அந்தஸ்தும் கிடைக்கவில்லை. சாதி மதத்தை புதைகுழிக்குள் இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை ஒழிக்கணும். இப்ப நான் ஒரு ஹைக்கூ எழுதியிருக்கேன். அதாவது சாதி மதத்துக்கு சுடுகாடு இடுகாடு இருக்கு. சாதிக்கு ஒரு சுடுகாடு, மதத்திற்கு ஒரு இடுகாடு என்று இருந்தும் என்ன பயன்? சாதிக்கு ஒரு சுடுகாடு, மதத்திற்கு ஒரு இடுகாடு என்று இருந்தும் என்ன பயன்? சாதியும் மதமும் சாகவில்லையே. சாதிக்கு சுடுகாடு இருக்கு, ஆனா அந்த சாதி சாக மாட்டேக்கு என்று சொல்லியிருப்பேன். இவர் அந்த சாதி மதத்தெல்லாம் புதைகுழிக்குள் புதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து ஒளிக்கயிர்கள். இந்த மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே சொன்னார். ஒளிக்கதிர்கள் தான் ஒளிக்கயிர்கள்னு சொல்றாரு. அது வானத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு கயிறு மாதிரி தொங்குறது மாதிரி உருவப்படுத்தி சொல்லியிருக்கிறார். தூக்கு கயிறு, மாங்கல்ய கயிறு ஆகிய இரண்டும் கழுத்தில் மாட்டக்கூடியன. அதுல வேற ரொம்ப நல்லா சொல்றாரு. தூக்கு கயிறு தொங்கின, மாங்கல்ய கயிறு மாறின. அந்த ஒளிக்கயிர்கள் இப்படி மாறுது, தூக்கு கயிறாகவும் மாறுது, மாங்கல்ய கயிறாகவும் மாறுகிறது என்று ரொம்ப கற்பனை நயத்தோடு சொல்லி இருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சிவசுப்ரமணியன் தொடர்புகளே. நேற்று என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவங்க ஷீலா குமரன் வரல, இருந்தாலும் என்ன கேள்வின்னு நீங்க கேட்டதுனால நினைவூட்டலுக்காக, அவங்க இப்ப இணைப்புல இல்லாதனால பதில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னா கடைசியில் நிறைவு பண்ணும்போது ஹிட்லர் எல்லாரையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தை ஆளணும்னு கனவு கண்டாரு. அவர் கனவு பழிச்சது. ஆனா அவருடைய கனவுனால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்களே, அவங்களுக்கு கனவு இருந்திருக்காதான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இத உங்க கேட்ட கேள்வியோட இது. ஆனா நான் பேசிட்டு இருக்கும்போதே போய் இணைய வழியாக அது என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டேன். இதான் கேள்வி. இது கனவு காணாமல் மனிதன் இருக்க முடியாது. இருக்கிற வரை இருக்க முடியாது. எல்லாரும் கனவு கண்டால் தான் அவன் மனிதன். அதாவது இதுதான் அப்படின்னு கிடையாது. மனித ஓட்டத்தில், மன ஓட்டத்தில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். மன ஓட்டம் தொடர்ந்து ஓடினால்தான் அவன் மனிதன். கனவு காணாமலாம் இருக்க முடியாது. எல்லாருக்கும் கனவு இருக்கத்தான் செய்யும். ஆனா மெய்ப்படுதா மெய்ப்படலைங்கிறது அவங்களுடைய வாழ்வியலை பொறுத்து, அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து. கனவு என்ன வேணாலும் காக்கலாம். இந்தியாவினுடைய பிரதமரா வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஏன்னா உலகம் பூரா பயணிக்கலாம், இலவசமா போகலாம், பயங்கரமான கோச்சிங் போடலாம், என்னென்னமெல்லாம் பண்ணலாம். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, கனவு காணலாம். ஆனால் அதற்கான செயல்பாடு என்ன என்பதுதான் அவங்க கேட்ட கேள்வி. அதுதான் அதுக்கு கேள்வி. அவன் கனவு கண்டா அதை நோக்கி அவனுடைய செயல்பாடு இருந்தது. ஹிட்லருடைய செயல்பாடு இருந்தது, இவருடைய செயல்பாடு இருந்தது. நீங்க என்னைக்குமே ஒரு மனிதன் சிந்திக்கின்ற பொழுது அவனை காட்டில சிந்திக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருப்பான். எங்க பகுதியில சொல்லுவாங்க, திருடுற பெரிய ஆளா, திருடாம வீட்டுல பாதுகாப்பா பொருளை வச்சுட்டு போறேன் பெரிய ஆளுன்னா திருடன் பெரிய ஆளு. ஏன்னா அது போலதான் அவங்க கேள்வி அதைத்தான் கேட்டாங்க. தொடர்மே அதுதான், வேற ஒண்ணும் இல்ல, பெரிய இதெல்லாம் கிடையாது. நன்றி தொடர்மே. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? பின்னூட்டம் நன்றி தோழமைகளே. பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளரே, வணக்கத்துக்குரிய பொதுச் செயலாளரையும் வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஷ்ணு நம்ம இந்த 4 கதையும் மிக அருமையா சொன்னாரு. அவருடைய அந்த மழலை மொழியும் அடல்ட் மொழியும் கலந்த ஒரு இதை சொன்னாரு. நல்ல இதுதான். தொடர்ந்து இவர் கதைகளை வாசிக்க வேண்டும். ஒரு இலக்கியம் படிக்கிறதுன்றது இன்னைக்கு
பொதுவாக குறைந்து கொண்டு வந்தாலும் இலக்கியம் வந்து ஒரு வாழ்வை வளப்படுத்தும். வாசிப்பது வந்து பணத்தையும் பெருக்கும் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கம் வந்து வாழ்வியலையும் இது பண்ணும். பணத்தை பெருக்கக்கூடியது பிசினஸ் சம்பந்தமா வாசிக்கிறது. இலக்கியம் வந்து வாழ்வை செழுமைப்படுத்தும். அதனால நீங்க தொடர்ந்து நீங்களும் உங்களது நண்பர்களும் இலக்கியம் படிப்பது வந்து வெட்டிச்சோலின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து ஒரு வாழ்வியலை வளப்படுத்தக்கூடிய ஒரு இது. அது வந்து நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய மாணவர்களோடு இணைந்து இலக்கிய வாசிப்பை ஒரு தொடர வேண்டும் என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஒலிக்கயிர்கள் அது வந்து அது எனக்கு புரிய என்னன்னா தொடுவானத்திலிருந்து 1000 கைகள் இருந்தது. இந்த கைகள்லாம் என்ன இதுன்னா காதல் புரிந்தவர்களின் கைகள். அந்த ஒலி கயிர்கள் அங்கங்க தெரியுது. ஒரு மிகப்பெரிய புதுவாழ்வு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இதுல இருக்கிறப்ப அந்த கயிறு சில பேருக்கு மரண கயிறா மாறிடுது. கழுத்துல இறக்கிது. சில பேருக்கு மாங்கல்ய இதா மாறிடுது. அப்படின்னு ஒரு கற்பனை உள்ள இருக்கோ அப்படின்றதுதான் என்னுடைய முதல் வாசிப்புல ஒலிக்கயிறுகள் அப்படின்றது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த புதைக்குழியை நோக்கி ஒரு எரிமீன்கள் பேசுறது. ஒரு குழந்தை பிறக்குது, செத்து இறந்து பிறந்துருது. இல்ல இறந்த மனிதர்கள் எல்லாரையும் புதைக்கும் போது அவங்களோட அந்த சாதியையும் சமூக அந்தஸ்தும் புதைக்கிறப்ப ஒண்ணுமே இல்லடா அப்படின்றது. நெப்போலியன் வெறுங்கையோட புதைக்கப்பட்டான் அப்படின்றது. அவன் உலகத்தையே ஆளணும்னு நினைச்ச நெப்போலியன், நம்ம ஹிட்லர் எல்லாரும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இது உண்டு. சமீபத்துல கூட நம்ம ஒண்ணும் கொண்டு வரல இந்த உலகத்துக்கு வர்றப்ப. போறப்பையும் ஒண்ணும் கொண்டு போறதில்ல. அந்த கீதாவாச்சாரத்தினுடைய சாரம்னு சொல்லக்கூடியதே புத்தர் அருளியதுன்னு இப்போ ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உண்மைதான். நம்ம வந்து நம்ம எதுவும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர போல போறப்ப எதையும் கொண்டு போறதில்ல. அப்ப மனுஷனை மட்டும் அது வந்து இந்தியாவில் பிறந்த மனுஷனை புதைக்கும் போது மட்டும் விண்மீன்கள் அப்படி பேசலாம். மற்ற நாடுகளில் சமூக அந்தஸ்து தான் இருக்கும். ஆனால் இந்த இந்தியாவில் எல்லாம் ஜாதி அந்தஸ்தும் சமூக அந்தஸ்தும் இணைந்த ஒரு மனிதர்களாக இந்தியர்கள் இருப்பார்கள். அந்த இந்தியர்களை புதைக்கும் போது மட்டும் விண்மீன்கள் இந்த மாதிரியாக பேசிக்கொள்ளும். அதாவது ஜாதி சமூகத்திற்கும் சமூக அந்தஸ்து வர்க்க பேதத்துக்கும் கொடுக்கக்கூடியவருடைய ஒரு அடிதான். இப்ப இறக்கும் போது என்னடா உங்ககிட்ட கொண்டு போற உன் ஜாதி பெருமை இருக்க போதா இல்ல வந்து சமூக அந்தஸ்து உங்ககிட்ட இருக்க போதான்னு. பெரியார்தாசன் ஒரு தடவை புதுக்கோட்டையில நடந்த ஒரு கட்சி மாநாட்டுல பேசும்போதுதான் சொன்னார். ஒரு மதுரை சென்னை மருத்துவக் கல்லூரியில ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 10 குழந்தை பிறக்குது. அந்த ஆயாம மாத்தி வச்சுன்னா என்ன செய்யறது? பிள்ளைமார் வீட்டு குழந்தைய கொண்டு போய் பல்லர் வீட்டுல வச்சேன்னா என்ன? பறையர் வீட்டு குழந்தைய போய் பிராமண அம்மா பக்கத்துல வச்சா என்ன ஆயிடும்? ஒண்ணும் தெரியாது. யாருக்கு தெரிய போகுது? உன் குழந்தைதான். இன்னைக்கு ஜெனட்டிக் இது இருக்கு. ஆனால் அப்படியே ஒரு இது சொன்னார். ஜாதி பத்தி இது பேசும்போது பெரியார்தாசன் சொல்லிட்டு இருப்பார். அது உண்மைதான். அதுல வந்து நம்ம பிறத்தோடு நம்மோடு ஜாதியும் சமூக அந்தஸ்தும் ஒட்டி கொள்கிறது. அதுக்கப்புறம் புதுவாழ்வு மலர்ந்தது. அதுல வந்து ஒரு புகழ் அதுவும் ஒரு ஒரு தத்துவ இது மாதிரி. உறங்குனா இகழ்வாங்க, விழிச்சிருந்தால் புகழ்வாங்க, மௌனமா இருந்தா வையவும் செய்வாங்க. நம்ம வைய ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தவங்க மௌனம் ஆயிடுவாங்க. இது எதை மையமாக வைத்து சொன்னார்? வாழ்வையா, அரசியலையா, இல்லை அவர் கலை விமர்சகர் இல்லையா? ஒருத்தர் வந்து விமர்சிக்கிறாரு கலையை பத்தி அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம இதாரா அப்படி ஆயிராங்களா? இது நீங்க உங்களுடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் யாரையும் வைத்துக் கொள்ளலாம். வீட்டுக்காரமாவும் வச்சுக்கலாம், இல்ல வீட்டுக்காரரையும் வச்சுக்கலாம். நீங்க எது எது பிடிக்கோ அது மாதிரி வேணா வச்சுக்கலாம் அந்த இடத்துல. புதுவாழ்வு மலர்ந்தது அது வந்து ஒரு ஒரு நல்ல கதை. எரிமீன் விழுகுது, அது இயற்கையில நடக்கிறதாம். ஒரு மலர் உதிருது, அதுவும் இயற்கையில நடக்கிறதாம். வெள்ளம் பொங்கி பெருகிருக்கு, அது எல்லாமே வடிஞ்சிருது. ஆனால் அதுக்கு எதுவும் விளைவுகள் இருக்குமான்னா விளைவுகள் ஒண்ணும் இல்லை. ஆனால் எதற்கு விளைவுகள் இருக்குன்னா ஒரு ஏழை சிந்தும் கண்ணீருக்கு விளைவுகள் இருக்கு. அந்த விளைவு வந்து நீ நினைக்க எரிமீன் விழுந்த உடனே ஒண்ணும் இல்லாம வெள்ளம் போய் வடிஞ்சிருதே அல்லது வந்து மலர்கள் விழுந்து கருகுதே அது போல எதையுமே ஏற்படுத்தாத ஒரு நிகழ்வு இல்லை ஏழையின் கண்ணீர்ன்றது.
அந்த ஏழையின் கண்ணீர் தான் இந்த சமூகத்தை மாற்றும். அந்த சமூகம் மாறும்போதுதான் ஒரு புதுவாழ்வு பிறக்கும் என்ற ஒரு உள் அரசியலும் இதற்குள்ள வச்சுதான் அந்த கதையை எழுதியிருக்கார். மிக சின்ன சின்ன கதைகளா நம்ம அரவிந்த் பாரதி சொன்ன மாதிரி கதை துளிகள் தான் இது. கதை துளிகளை நாம் விரித்து 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 போலாம். ஏறக்குறைய தமிழொலியினுடைய கடைசி ஒரு கதை தான் மிச்சம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நாளையோடு நம்ம இந்த நிகழ்வு முடிகிறது. இன்றைக்கு கூட அவருடைய படைப்புகள் எல்லாம் திருப்பி வரப்போவதாக ஒரு தகவல் சொன்னார்கள். இது வந்ததனால் நன்றாக இருக்கும். தமிழொலியினுடைய படைப்புகளை நாம் தமிழொலியினுடைய சிறுகதைகளை இதுவரை யாரும் இணையத்தில் ஏற்றாத போது நாம் அதை இணையத்தில் ஏற்றியுள்ளோம். யூடியூபில் அவருடைய எல்லா சிறுகதைகளையும் ஏற்றினோம் என்ற ஒரு நிலையை நாம் நாளை அடையலாம். நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் தோழர் அவருக்கு பேராசிரியர், அவர் எத்தனையோ பணிகள் இருக்கும். நீங்க 8 to 9 அவர் கட்டாய கேமரா முன்னாடி உட்காரணும். அவருடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே வாசிச்சுட்டு வரணும், அதெல்லாம் அடுத்தது பணி. முதல்ல கேமரா முன்னாடி உட்காரணும்ல 1 மணி நேரம். அப்படி எத்தனை பேரால உட்கார முடியுது? நம்ம எத்தனை பேர் செய்யறோம்? அதெல்லாம் மீறி அவர் கொடுத்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். அவருக்கும் கதை சொல்லிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஜூலை 6 நம்மளுடைய கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாக கூலர்சாமி நினைவாக கோயில்பட்டி கீரா நினைவிடத்தில் நயமாக நாஞ்சில் சம்பத், நம்ம விருதுநகர் கலெக்டர் வீபா ஜெயசீலன், தூத்துக்குடி கலெக்டர் கனிமொழி MP அவர்களும் வர வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வில் நமது கூலர்சாமி கதைகளை சொன்ன அத்தனை கதை சொல்லிகளும் யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்று மேடையில் வைத்து சான்றிதழ் வழங்கப்படும். நமது ஒருங்கிணைப்பாளர் அவர் கருமுருகன் அவர்களுக்கு சிறப்பான சான்றிதழும் வழங்க வேண்டும். நன்றி. நன்றி பொதுச்செயலாளரே. உண்மையில நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் தான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்றே நான் நினைக்கின்றேன். குறிப்பாக நான் பல நேரங்களில் எல்லா மேடைகளிலும் சொல்லுவது உண்டு, மருத்துவத்துறையில் இருந்து கொண்டு ஒரு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் பணியை சிறப்பாக காலம் நேரம் பார்க்காமல் எங்களோடு பயணிப்பது என்பது உண்மையிலே உங்களை பார்த்த பிறகு நாங்கள் இன்னும் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்கிற உத்வேகம்தான் பிறக்கிறது என்கிற செய்தியோடு தமிழொலி படைப்புகள் என்பது நாளைய தினம் இன்னும் நிறைய பேர் அதை பற்றிய விமர்சனங்கள் பின்னூட்டங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் தமிழொலியை பற்றி நிறைய பேச வேண்டும் என்று நான் கூடுதலாகவே எண்ணினேன். ஆனால் நம்முடைய அந்த நேர மேலாண்மை கட்டமைப்பால் என்னால் தொடர்ந்து செய்யவில்லை. பரவாயில்லை, நாளைய தினம் நிறையவே பேசுவோம் தோழமைகளே. நன்றி. வேற ஏதாவது தம்பி விஷ்ணு எதுவும் சொல்றீங்களா? நிறைவு பண்ண போறோம். வணக்கம் ஐயா. நிகழ்வு அருமையா இருந்தது. நான் ஒருத்தரும் அவங்களும் ஒரு விதமாக அந்த கதையினுடைய உட்கருத்தை சொன்னார்கள். என்னுடைய புரிதலுக்கு தகுந்தவாறு நான் சொன்னேன் அந்த கதையினை. ஆனால் இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் என்று எனக்கு நீங்கள் சொன்ன பிறகுதான், இத்தனை பெரிய சான்றோர்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் கடுகளவு கூட இன்னும் எதையும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதனை இத்தகைய நிகழ்ச்சிகள் எங்களை போன்ற மாணவர்களுக்கு கற்றுத்தருகின்றது. நன்றி ஐயா. நன்றி தோழமையே. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய அந்த மேனாள் பொதுச் செயலாளரும் எங்களுடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களும் சொன்னதுதான். நல்ல மெல்லிய குரலில் கேட்பதற்கே ஒரு இனிமையான குரல். கதை சொன்ன உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக பதிவு பின்னோட்டம் எங்க ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா சொல்லியிருக்காங்க. உறங்கும் போது இகழ்வதும், விழிக்கும் போது பாராட்டுவதும், அமைதியாய் இருக்கும் போது வைவதும், வையும் போது மௌனமாய் இருப்பதும் நூற்றாண்டு கடந்து இன்றும் நடைமுறையில் உள்ளதுதான் என அறியும் போது தமிழொலி ஐயாவின் தீர்க்க தரிசனம் கிடைக்கிறது. விஷ்ணு நிதானமாக இனிய குரலில் கதை கூறிய விதம் சிறப்பு. வாழ்த்துக்கள். ரேவதி அம்மா, உங்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவில் நீங்க ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடணும் அப்படின்னு நாங்க ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறோம். ஏன்னா எதுகை மோனை விளையாடுது. நீங்க அதனால கண்டிப்பாக உங்களுடைய பணி நிறைவு பாராட்ட ரமணித கிருஷ்ணன் தோழரையா உங்களுக்கும் இதான் எங்களுடைய வேண்டுகோள்.
பணி நிறைவு பாராட்டு விழாவில் உங்களுடைய கவிதை தொகுப்பை அதோடு சிறுகதையும் அவளோடு எதிர்பார்க்கிறோம் என்ற செய்தியோடு பொதுச் செயலாளரே நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? செயலாளர் ஒரே ஒரு நிமிடம், நானே சொல்ல பார்க்கிறேன். பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்கன்னு சரி, இல்லைன்னா ஓகே. தோழர்களே, நாளைய தினம் ஒரு மிகப்பெரிய ஆளுமை சார்ந்த அமைப்பு நம்மோடு பயணிக்க இருக்கிறது. இந்த தலைப்பை நாம் பார்த்தால் நாளை தினம் அனைவரும் கூட வேண்டும் என்றே நாம் கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினம் 30ஆம் நாள் நிகழ்வில் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினரும் மாநில துணை செயலாளருமான தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வாழ்த்துரை சொல்ல கதை சொல்லியாக தோழர் கணபதி இளங்கோ அவர்கள் தமிழொலி அவருடைய கதையான பட்டினி சாவு என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். இந்த கதை சொல்லலுடைய அதாவது தமிழொலி அவருடைய கதை சிறுகதையினுடைய நிறைவுரையாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் மருத்துவர் அறம் அவர்கள் நிறைவுரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தோழர்கள் அத்துணை பேரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, நிறைவாக இன்றைய என்னுடைய பின்னூட்டத்தோடு நிறைவு செய்கின்றேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சியில் 29ஆம் நிகழ்ச்சியில் ஒரே ஒரு கதையோக்கு பின்னூட்டத்தால் சொல்லலாம். ஒளி கயிறுகள் என்கிற தலைப்பை நம்முடைய மேலாள் பொதுச் செயலாளர் நிறைவாகவே பேசினார். வாழ்க்கை என்பது என்ன என்கிற கேள்வி எழுகின்ற பொழுது எந்த பொருளை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கை ஆகும். வானம் எங்கோ இருக்கிறது, அதை தொட முடியாது என்றால் தொட முடியாது. தொட்டுவிடும் தூரத்தில் தான் வானம் என்றால் மனம் கூட அதை தொட்டு பேசிவிடும். அதிலே தமிழொலி அழகாக சொல்லுகிற அந்த ஒற்றை வரி எனக்கு பிடித்த வரி. கயிறுகள் மனிதர்களை சுருக்கிட்ட காலையிலும் சில தூக்கு கயிறுகளாய் தொங்கின, சில மாங்கல்ய கயிறுகளாய் மாறின. இந்த கயிறு ஒன்றுதான், ஆனால் மனங்களுடைய அடிப்படையில் பொருள் வேறு வேறாகவே தெரிகின்றன. பல பேருக்கு அது உண்மையிலே மாங்கல்ய கயிறு தான், இல்லைன்னு சொல்ல. பல பேருக்கு அது தூக்கு கயிறாவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த கயிற்றினுடைய தன்மையை யார் நிர்ணயிப்பது? அதுதான் தமிழொலியினுடைய கேள்வி. கயிற்றினுடைய தன்மையை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். அந்த கயிற்றில் இருக்கக்கூடிய ஒளியாக யார் இருக்க வேண்டும் என்றால் நாம் தான் இருக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த கதையிலே அவர் அழகாக பதியம் செய்தார். அதே போல புதைகுழியை நோக்கி, குழந்தை பறந்துச்சு உடனே இறந்துடுச்சு அப்படின்னா அந்த கடைசி வரிதான். மனிதன் இந்த குழந்தை உயிரோடு இருந்திருந்தா அது என்னென்னலாம் சுமக்கும் அப்படிங்கிறத அவருடைய சிந்தனை. ஜாதிய சுமக்கும், அந்தஸ்த சுமக்கும், ஏற்றத்தாழ்வு சுமக்கும், அதெல்லாம் சேர்த்து இந்த குழந்தையோடு அதுவும் மறைந்தது என்று சொல்வதற்கான காரணம், மனிதன் பிறக்கின்ற பொழுது அதை சுமந்து கொண்டு பிறக்கிறான் என்று தமிழொலி சொல்லுகிறார். அது நீக்க முடியுமா அப்படின்னா நீக்குவதற்கான சிந்தனைகளும் போக்குகளும் அவனே முன்னெடுக்கிறது. அவனோட தொழிற்சங்கம் போராடலாம், பொதுவுடைமைப்புகள் போராடலாம், அதற்கான சிந்தனைகளை விதைக்கலாம். ஆனால் அந்த சிந்தனையுடைய ஓட்டத்தில் நம்ம பல நேரங்கள்ல, நானே ஒரு சிலருக்குலாம் ஒரு பிரச்சனை வந்துடும், நேரா போய் கேட்பேன், ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படிமா. அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது, ஏன் சார் அப்படியா நடந்துச்ச? இல்ல சார் நீங்க அப்படி பண்ணல, ஆனா அது மாதிரி தெரிஞ்சுப்பாரு.
ஆனா உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பார். அப்படின்னா என்ன? ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கின்ற பொழுது பாதிப்பு அடைவர்களும் நம்மோடு சேர்ந்து கை கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான், இல்லாவிட்டால் அவன் இறக்கின்ற வரை அது தொடர்ந்து பயணிக்கும் என்பதைத்தான் புதைகுழியை நோக்கி என்கிற செய்தியில் பார்த்தார். புகழ், இதற்கு மயங்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. அதுக்கு என்ன சார் புகழ்னா என்ன சார் அப்படின்னா, இன்னொருத்தர் பாடுறதா? அப்படி இல்லைங்க. இன்னொருத்தர் பேசுறதா? இல்லைங்க. மௌனத்திலும் புகழ் இருக்கிறது. மௌனத்தில் இருப்பதிலும் புகழ் இருக்கிறது. மௌனமாய் இல்லாமல் இருந்தாலும் புகழ் இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, உன் தேவையை நீனே தீர்மானி என்பதுதான் பொருள். உன் தேவையை, அதுதாங்க புது வாழ்வு. நம்முடைய தேவை நாம முடிவு பண்ணணுங்க. நான் இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. நான் சாப்பிடக்கூடிய உணவை கார்ப்பரேட் நிர்ணயிக்குது. நான் போடக்கூடிய சோப்பை கார்ப்பரேட் நிர்ணயிக்குது. வீட்டுல எல்லாம் இந்த டிவியில வளர்றாங்க, இந்த சோப்பு போடுங்க, இதை சாப்பிடுங்க, அந்த பாலுக்காக குடிங்க, இப்படி குடிங்க. அப்படின்னா என்ன? என்னுடைய வாழ்க்கையை யாரோ நிர்ணயிக்கிறார்கள். அது கூடாது என்கிற சந்தைப்படுத்தலை தமிழொலி அழகாக பயணிக்கிறார். அதுதான் புது வாழ்விலே சொல்லுகிறார். இந்த புது வாழ்வு என்பது என்ன தெரியுமா? ஏழையின் கண்ணீர் துளிகள் உதிர்ந்தனன்னு சொல்றார். என்ன? என்னைக்கு ஏழை அழுகாம இருக்கிறானோ அன்னைக்கு தாங்க இந்த நாடு உருப்படும், இந்த புது வாழ்வு பிறக்கும் என்கிற செய்தியோடு இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கூடுதலான செய்திகளோடு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி தோழமைகளே, தமிழொலி தந்த படைப்புகள் அத்துணையும் உயிரோட்டம் உள்ளது. உயிரோட்டம் என்பது இந்த இந்தியாவிற்கான உயிரோட்டம். இந்தியாவிற்கான உயிரோட்டம் என்றால் அது ஏழைகள், அடித்தட்டு மக்கள்கள், குறிப்பாக உழைப்பாளிகள், இன்னமும் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வியலை சுமந்து அவர் எடுத்த நிலைப்பாடு இருக்கிறதே, அது மகத்தானது. அந்த மகத்தான பணிதியை இலக்கியமாக ஆக்கி வைத்து விட்டு சென்றார். அந்த இலக்கியத்தை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுப்பதற்கு காரணமாக இருந்த மருத்துவர் அறம் ஐயா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா, சுப்பிரமணியன் தோழர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைந்து பயணிக்கிற DSN நடராஜன் தோழர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும், குறிப்பாக கதை சொல்லிகளை நம்மோடு ஒருங்கிணைக்கிற கணபதி இளங்கோ அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு அத்துணை பேரும் இணையுங்கள். அத்துணை பேரும் இணையுங்கள். காரணம், கதை சொல்ல போகிறவர் நம்முடைய பேராசிரியர் கணபதி இளங்கோ அவர்கள். கதையினுடைய தலைப்பு தமிழொலி எழுதிய பட்டினி சாவு. வாழ்த்துறையால் இணைவர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள். அத்துணை நிறைவுரையாக நம்மோடு தமிழொலி அவருடைய சிறுகதையினுடைய கதை சொல்லலுடைய நிறைவுரையாக நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்கள். ஆகவே அத்துணை பேரும் இன்னும் நம்முடைய தோழமைகளோடு, நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள், மாநில குழு உறுப்பினர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்துணை பேரும் இணைய வேண்டும் என இலக்கிய குழுவின் சார்பாகவும் இதை முன்னெடுக்க வேண்டும் என மாவட்ட பொறுப்பாளர்களையும் கேட்டுக்கொண்டு, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு